வணக்கம் மக்களே. நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்தி, ராஜராஜா, மயில் வாகனம் 3 பேருமே சேர்ந்து ரூமில் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, ராஜராஜா சொல்கிறாரு, இங்கே பாருங்க மாப்பிள்ள, நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுனால நான் எவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கேன்னு தெரியுமா? அதனால தான் நான் போயிட்டு உங்களுக்காக சாமி கும்பிட்டுட்டு துண்ணூறு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மாமா நீங்கள் என்னை மாப்பிள்ளைன்னு சொல்கிறது நமக்குள்ளேயே இருக்கட்டும். நீங்கள் வெளியில் சொன்னீங்கன்னா அதுவே பிரச்சனை ஆகிரும். அத்தைக்கு மட்டும் நான் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நான் வீட்டை விட்டு போகிற மாதிரி இருக்கும் மாமா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, எவ்வளோ வருஷம் கழிச்சு நீ வந்திருக்க, எப்படிப்பா நான் உன்னை வந்துட்டு டிரைவருன்னு சொல்ல முடியும் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, மாமா எல்லாமே நல்லதுக்காக தானே, நம்ம குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்காக தானே மாமா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை சொன்னதோட ராஜராஜாவும் சரி அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்கிறாரு, இப்போதைக்கு அந்த மகேஷும் மாயாவும் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத இதை சீக்கிரம் நிரூபிக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதோட ராஜராஜா கேட்குறாரு, என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க, அப்படி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்க, கார்த்தி சொல்கிறாரு, மாமா அவங்களோட உறவே ரொம்ப தப்பாக இருக்குது. அவங்க 2 பேருமே வந்துட்டு நல்லா நம்மளை ஏமாத்திட்டாங்க. ரேவதியோட சொத்துக்காக தான் அவங்க ரேவதியை கல்யாணம் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்களோட உண்மையான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு. இதை கேட்டதோட ராஜராஜா சொல்கிறாரு, மாப்பிள்ள அதுங்க சரியான கேடிகளா, இதை இப்போவே நான் சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டுறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட மயில் வாகனமும் கார்த்தியும் தடுக்கிறாங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க மாமா அப்படின்னு. ராஜராஜா கேட்குறாரு, மாப்பிள்ள எப்படி மாப்பிள்ள நான் அமைதியாக இருக்க முடியும், என் பொண்ணை போய் அவனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும், நான் கல்யாணத்தை நிப்பாட்டியே ஆகணும் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, மாமா நம்மக்கிட்ட சரியான ஆதாரம் இல்லை. ஏற்கனவே மாமா இவர் முயற்சி பண்ணி தோற்று போயிட்டாரு. அதனால ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் நமக்கு வேணும். அந்த மல்லிகா டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட தான் அந்த மாயா வந்துட்டு அடிக்கடி போய் பார்த்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாயா எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறது தெரியும். அவங்கக்கிட்ட எப்படியாவது நம்ம இவங்க எப்படிப்பட்டவங்கிறத கூப்பிட்டுட்டு வந்து நிரூபிக்கணும். சாமுண்டீஸ்வரி மேடமும் அவங்க ஃப்ரெண்டு மல்லிகா சொன்னால் கண்டிப்பாக ஒத்துப்பாங்க அப்படின்னு. இது கேட்டதோட ராஜராஜா சொல்கிறாரு, ஆமாம் மாப்பிள்ள, சரியான ஆதாரம் இல்லாமல் நம்ம போய் சொல்ல முடியாதுல்ல, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். சரி நம்ம ஆதாரத்துக்காக காத்திருப்போம் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரிங்க மாமா, இதை பற்றி இப்போதைக்கு யாருக்கிட்டே சொல்ல வேணாம். மல்லிகா டாக்டருக்கு சீக்கிரம் கண்ணு சரியாகணும், அப்போ தான் அவங்க மாயாவை அடையாளம் பார்த்து சொல்ல முடியும் அப்படின்னு. இது கேட்டதோட ராஜராஜாவும் சரி அப்படின்னு சொல்ல, கார்த்தி அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ நம்ம மயில் வாகனம் ராஜராஜாவை, இங்கே வாங்க மாமா உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்ட்டு தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. ராஜராஜா கேட்குறாரு, சொல்லுங்க மாப்பிள்ள, என்னட்ட என்ன தனியாக பேசணும் அப்படின்னு. மாமா இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு. இது கேட்டதோட ராஜராஜா அதிர்ச்சியாகி, என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க, இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கணுமா, எப்படி அந்த பொறுக்கிக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும், இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் மாப்பிள்ள அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறார், மயில்வாகனம் சொல்கிறாரு, இங்கே பாருங்க மாமா, இந்த கல்யாணம் நடக்கணும், ஆனால் நடக்க போகிறது கல்யாணம் நம்ம கார்த்திக்கும் ரேவதிக்கும் நடக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதோட மயில்வாகனம் சொல்கிறாரு, எப்படி மாப்பிள்ள நடக்கும் அப்படின்னு. மயில்வாகனம் சொல்கிறாரு, இங்கே பாருங்க மாமா, கார்த்திக் வந்துட்டு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு, ஆனால் அவர் மனைவியோட சேர்ந்து வாழலை, அவங்க மனைவி இறந்துட்டாங்க. இங்கே பாருங்க மாமா, எவ்வளோ கோடி சொத்து, அது எல்லாத்தையுமே விட்டுட்டு நம்ம குடும்பத்தை ஒன்றாக்கணும் அப்படின்னு கார்த்திக் வந்து இருக்காப்புல. அதோட அவர் நம்ம குடும்பத்துக்கு பல வகையில் நல்லது பண்ணியிருக்காரு. கலசம் காணாமல் போணுச்சு, அதை திருப்பி கொண்டாந்து கொடுத்தாரு. சாமுண்டீஸ்வரி அத்தையை 2 தடவை உசுரை காப்பாற்றிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ரேவதி நல்ல இடத்துல வாக்கப்பட்டு போகணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த மகேஷ் மாதிரி ஒரு கேடுக்கிட்ட ரேவதி மாட்டிக்கிட்டாங்க. எப்படியாவது ரேவதியை காப்பாற்றணும் அப்படின்னு அவர் முயற்சி பண்ணுறாரு. இந்த அளவுக்கு நல்ல குணம் போதும்ல. இங்கே பாருங்க மாமா, கண்டிப்பாக கார்த்தி நம்ம ரேவதியை நல்லபடியாக பார்த்துப்பாரு. நீங்கள் நினச்சா முடியும். இங்கே பாருங்க, அந்த கல்யாணம் நடக்கணும், ஆனால் நடக்க போகிற கல்யாணம் கார்த்திக்கும் ரேவதிக்கு தான் நடக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதோட ராஜராஜா சொல்கிறாரு, ஆமாம் மாப்பிள்ள, நீங்கள் சொல்கிறது சரிதான். என் கார்த்தி மாப்பிள்ளை என் குடும்பத்துக்காக என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவருக்காக நான் கண்டிப்பாக இதை பண்ணுவேன் அப்படின்னு ராஜராஜா சொல்கிறாரு. மயில் வாகனமும், சரிங்க மாமா, நீங்கள் யோசனை பண்ணுங்கள், நம்ம எப்படியாவது பிளான் பண்ணி கார்த்திக்கும் ரேவதிக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு
மயில் வாகனம் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ ராஜராஜா யோசிக்கிறாரு. மயில் வாகனம் அவங்க மாமாவை பார்த்து அப்பாடா மாமா யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கார்த்தி இந்த வீட்டுக்கு மருமகனாக வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இழந்த கௌரவம் திருப்பி கிடைக்கும் அப்படின்னு மயில் வாகனம் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் சீனை சிப் பண்ணி ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. ஸ்டேஷனில் வந்துட்டு அந்த சிவனாண்டியை செல்லுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க. அப்போ வக்கீல் வராரு. வக்கீல் வந்துட்டு சார் இவருக்கு நான் ஜாமீன் வாங்கணும் சார் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு அதெல்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. வக்கீல் சொல்கிறாரு சார் இங்கே பாருங்கள் அவர் எப்பேற்பட்ட மனுஷர் தெரியுமா, அவரை தயவு செஞ்சு ரிலீஸ் பண்ணுங்க, இதனால உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு. அதுக்கு போலீஸ் சொல்கிறாரு இங்கே பாரு இவன் எப்பேற்பட்ட கேடின்னு எனக்கு தெரியும், ஒருத்தவனோட பேரையே டேமேஜ் பண்ண பார்த்துருக்கான் பொண்ணு விஷயத்தை பயன்படுத்தி, இவனுக்கெல்லாம் என்ன மரியாதை, ஊருக்குள்ளே பெரிய மனுஷன் அப்படின்னு மட்டும்தான் பேர், இவன்லாம் கொஞ்சம் கூட லாயக்கே கிடையாது. இங்கே பாருங்க இவன் மேலே எஃப்ஐஆர் போட்டாச்சு, இதுக்கு மேலே இவனை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு போலீஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. இது கேட்டதோட நம்ம வக்கீல் சொல்கிறாரு சார் இவர் யாருன்னு தெரியாமல் நீங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு போலீஸ் சொல்கிறாரு ஏன் இவனையா, இவன் சரியான கேடி அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியுமே, இவனை கண்டிப்பாக என்னால் ரிலீஸ் பண்ண முடியாது, ஜாமீனும் கொடுக்க முடியாது அப்படின்னு. இது கேட்டதோட வக்கீல் சொல்கிறாரு சார் நீங்கள் யாருன்னே தெரியாமல் மோதுறீங்க அப்படின்னு. அப்போ சிவனாண்டி நேராக போலீஸை பார்த்து இங்கே பாரு நான் யாருன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்க, நான் மட்டும் வெளியில் வந்தேன்னா அவ்வளோதான் அப்படின்னு. போலீஸ் சொல்கிறாரு டேய் நீ காலம் ஃபுல்லாக வெளியிலே வர முடியாத அளவுக்கு உன் மேலே கேஸ் போட்டு உள்ளார தள்ளிடுவேன் பார்த்துக்க அப்படின்னு. அப்போ சிவனாண்டி சொல்கிறாரு ஓ உனக்கு அவ்வளோ தைரியமா, இங்கே முடிஞ்ச பண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சிவனாண்டி கோவப்படுறாரு. அப்போ வக்கீல் சொல்கிறாரு இங்கே பாருங்க சார் இவருக்கு நாங்கள் கண்டிப்பாக ஜாமீன் வாங்கணும் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு இங்கே பாருங்க எஃப்ஐஆர் போட்டாச்சு, ஜாமீன்லாம் வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை, கோர்ட்டில் போய் பார்த்துங்க அப்படின்னு சொல்லத்தோட இவர் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, வேறு வழி இல்லையா அப்படின்னு. போலீஸ் சொல்கிறாரு கோர்ட்டில் போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு. சிவனாண்டி நேராக வக்கீலை பார்த்து அவர்கிட்ட பேசாத, அவரை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், இதுக்கு என்ன பண்ணலான்னு மட்டும் யோசி அப்படின்னு. வக்கீல் நேராக சிவனாண்டி கிட்ட போயிட்டு இங்கே பாருங்கள் சார் என்னதான் சார் பண்ணுறது, நீங்கள் 2 நாள் இங்கே இருந்து தான் ஆகணும் அப்படின்னு. இது கேட்டதோட சிவனாண்டி டென்ஷன் ஆகுறாரு. என்னையா சொல்கிற அப்படின்னு. அதுக்கு அந்த வக்கீல் சொல்கிறாரு ஆமாம் சார் வேறு வழி இல்லை, நீங்கள் இங்கே தான் இருந்தாகணும். அதே நேரத்தில் அவருக்கு ஃபோன் வருது. ஃபோன் அட்டன் பண்ணத்தோட சந்திரா தான் பேசுகிறாங்க. சந்திரா கேட்குறாங்க என்னாச்சு, அவரை ரிலீஸ் பண்ணியாச்சா அப்படின்னு. வக்கீல் சொல்கிறாரு இல்லை மேடம், அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டதுனால வெளியில் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது கேட்டதோட சந்திரா டென்ஷன் ஆகுறாங்க. யோ உனக்கு எதுக்கு நான் காசு கொடுத்து அனுப்புனேன், இங்கே பாரு அவர் வெளியில் வரணும் அப்படின்னு. அப்போ சிவனாண்டி ஃபோனை கேட்குறாரு, ஃபோனை கொடு அப்படின்னு. சந்திரா பேசுகிறாங்க. சந்திரா சொல்கிறாங்க என்னங்க எப்படியாவது உங்களை வெளியில் கொண்டுட்டு வரலான்னு நினச்சேன், என்ன உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டாச்சாம்ல, ஜாமீன் கொடுக்க முடியாது அப்படின்னு போலீஸ் சொல்கிறாராம்ல அப்படின்னு. சிவனாண்டி சொல்கிறாரு சந்திரா நீ கவலைப்படாத, என்ன நினச்சி நீ ஃபீல் பண்ணாத, நான் எப்படியும் வெளியில் வந்துடுவேன் அப்படின்னு. சந்திரா சொல்கிறாங்க என்னங்க இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த டிரைவர் தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா சீனை சிப் பண்ணி அந்த மாயாவையும் மகேஷையும் காமிக்கிறாங்க. மாயா சரியான கோவத்தில் வீட்டில் இருக்காங்க. ச்சே என்னெல்லாமோ பிளான் பண்ணி அவனை வீட்டை விட்டு துரத்திட்டோம், ஆனால் கடைசியில் இப்படி ஆகிருச்சு. மகேஷ் சொல்கிறாரு ஆமாம் மாயா நம்ம என்னெல்லாம் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க அவன் மேலே என்னெல்லாம் தப்பு சொல்லணுமோ எல்லாமே சொல்லியாச்சு, ரேவதிக்கும் அந்த கார்த்திக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஊர் ஃபுல்லாக எழுதி போட்டோம், அதையும் சாமுண்டீஸ்வரி பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறமா நிச்சயதார்த்தத்தில் கட்டையால் அடித்தது அவன் தான் அப்படின்னு நீ சொன்ன, அப்போ கூட சரியாக சொல்லலை அப்படின்னு இன்னமும் அந்த டிரைவர் மேலே சந்தேகப்படலை. இப்போ கூட பொண்ணு விஷயத்தில் கூட சொன்னான், ஆனால் அதையும் அந்த சாமுண்டீஸ்வரி பெருசாக எடுத்துக்கல. இங்கே பாருடா எனக்கு என்னமோ இது அந்த டிரைவரோட திட்டம்னு தோணுது, அப்படியே பக்கத்துல இருந்துட்டு அவன் ரேவதியை கல்யாணம் பண்ணி சொத்தெல்லாம் ஆட்டைய போடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். இது கேட்டதோட மகேஷ் சொல்கிறாரு அப்போ எனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்காதா அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க இங்கே பாரு மகேஷ், கண்டிப்பாக உனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்கும், அதுக்காக என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த ரேவதி தாண்டா நமக்கு கிடைச்ச ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே பாரு அவள் ஏதோ ஒரு பிள்ளைய தத்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னால, அந்த புள்ள கூட நீ கொஞ்சம் க்ளோஸாக பழகு, அப்போ தான் அந்த பிள்ளைக்கு ஓ மேலே கொஞ்சம் பாசம் வரும். அப்போ யார் வந்து ரேவதி கிட்ட நீ கெட்டவன்னு சொன்னாலும் நம்பவே மாட்டா ரேவதி, உன்னை கல்யாணம் பண்ணிடுவா. இங்கே பாரு இப்போதைக்கு ரேவதியை நம்ம வழிக்கு கொண்டுட்டு வரணும். அதோட இடையில இடையில அந்த ரேவதி கிட்ட அந்த டிரைவர் இப்படி அப்படின்னு அவனை பற்றி தப்பு தப்பாக சொல்லி அந்த டிரைவரை பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயத்தை ரேவதிக்கு கொண்டுட்டு வரணும். இது எல்லாத்தையும் நம்ம சரியாக பண்ணோம்னா கண்டிப்பாக ரேவதிக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும், யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு. இது கேட்டதோட மகேஷும் சரி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு.
சிவனாண்டி சொல்றாரு, "இங்க பாரு சந்திரா, என்ன பத்தி நீ கவலைப்படாத. நம்மளோட பிளான் என்ன? இங்க பாரு, நடக்கப் போற அந்த ரேவதி, மகேஷோட கல்யாணம் நல்லபடியா முடியணும். நல்லபடியா முடிஞ்சதோட, அந்த மகேஷ் எப்படிப்பட்டவன் அப்படின்னு அத்தனை பேருக்கு முன்னாடி சொல்லணும். சொன்னதோட சாமுண்டீஸ்வரிக்கு வேற வழியே இல்லாம ரேவதியோட வாழ்க்கைய அப்படியே அந்த இடத்துலயே முடிக்கணும். ரேவதி காலம் ஃபுல்லா வாழ வெட்டியா இருக்கணும். இதை நம்ம பார்த்து சந்தோஷப்படணும். அதுதான் சந்திரா நம்மளோட பிளானே" அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, "என்னங்க, நீங்க இன்னைக்கு ஜெயில்ல எடுக்கிறதுக்கு கண்டிப்பா அந்த சாமுண்டீஸ்வரி அனுபவிப்பா. நான் கண்டிப்பா அவளை பழி வாங்காம விடமாட்டேன். என்னங்க நீங்க கவலைப்படாதீங்க. 2 நாள் தானே, நான் எப்படியாவது உங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துர்றேன்" அப்படின்னு சந்திரா சொல்றாங்க. இதை கேட்டதோட சிவனாண்டியும், "இங்க பாரும்மா, எனக்காக நீ கவலைப்படாதம்மா" அப்படின்னு சொல்லி சந்திராவ ஆறுதல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் சீனசி பண்ணி நேரா நம்ம கார்த்திய காமிக்கிறாங்க. கார்த்தி ஒரு வீட்டுக்கு போறாரு. கையில ஒரு சாக்லேட்டோட போறாரு. அப்போ ஒரு குட்டி பாப்பா ஓடி வந்து கார்த்திய பார்த்து வாங்க அப்படின்னு சொல்ல, கார்த்தி கேட்குறாரு, "நல்லா இருக்கியா? நல்லா படிக்கிறியா?" அப்படின்னு கேட்க, அந்த குட்டி பாப்பா சொல்றாங்க, "நான் நல்லா இருக்கேன் அங்கிள். நான் நல்லா படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரேங்க்லாம் எடுத்தேன். எனக்கு ப்ரைஸ் எல்லாம் குடுத்தாங்க" அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பாப்பா கார்த்திகிட்ட சொல்றாங்க. வேற யாருமே இல்லங்க. அந்த மல்லிகாவோட பொண்ணு தான் இந்த குட்டி பாப்பா. அதுக்கப்புறம் கார்த்தி நேரா வீட்டுக்குள்ள போறாரு. அப்ப மல்லிகா வந்து கண்ணுல கட்டு போட்டுட்டு இருக்காங்க. அப்ப கார்த்தி உள்ளார வந்ததோட அவங்க மல்லிகா கேட்குறாங்க, "யாரும்மா?" அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, "நான் சாமுண்டீஸ்வரி மேடத்தோட டிரைவர் வந்திருக்கேன்" அப்படின்னு. மல்லிகா கேட்குறாங்க, "சாமுண்டீஸ்வரி வந்திருக்காளா?" அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, "இல்ல மேடம். சாமுண்டீஸ்வரி மேடம் அல்ல. நான் மட்டும் தான் வந்திருக்கேன். உங்கள பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்" அப்படின்னு. இத கேட்டதோட அவங்களும், "சரி, சரி, வாப்பா" அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்றாரு, "மேடம், உங்களுக்கு எப்ப கட்டு பிரிக்கிறாங்க?" மல்லிகா சொல்றாங்க, "இன்னும் 2 நாளையில கட்டு பிரிச்சுருவாங்க. என் கண்ணு வந்துட்டு நார்மல் ஆகிரும். நான் வந்துட்டு ரேவதியோட கல்யாணத்த பார்க்க முடியாதோ அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்பட்டேன். ஆனா அதுக்குள்ளேயும் கட்டு பிரிச்சுருவாங்க போல. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு" அப்படின்னு சொன்னதோட, கார்த்தியும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. "சரிங்க மேடம்." அப்ப மல்லிகா கேட்குறாங்க, "என்ன டிரைவர், ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா?" கார்த்தி சொல்றாரு, "இல்ல மேடம். இது மாரி ஒரு முக்கியமான விஷயம் தான். ஆனா 2 நாளைக்கு அப்புறம் சொன்னா தான் இது சரியா இருக்கும். இப்போதைக்கு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு குழப்பமா இருக்கும். நான் 2 நாளைக்கு அப்புறம் உங்கள வந்து பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து வெளியில போறாரு. கார்த்தி நினைக்கிறாரு, எப்படியாவது மேடத்தோட கண்ணு கட்டு பிரிச்சுட்டா அதுக்கப்புறம் அந்த மாயா மகேஷோட கேடித்தனத்த நிரூபிச்சிடலாம் அப்படின்னு நம்ம கார்த்தி நினைக்கிறாரு. இருந்தாலும் மாயா கிட்டேருந்து மல்லிகாவை எப்படியாவது காப்பாற்றணும். அதுதான் நம்ம கார்த்தியோட மிகப்பெரிய எண்ணமே. இன்னொரு பக்கம் சீனசி பண்ணி கோயிலை காமிக்கிறாங்க. கோயிலில் வந்துட்டு பரமேஸ்வரி மீனுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ராஜராஜா வராரு. ராஜராஜா நேராக அவங்க அம்மாவை பார்க்க பரமேஸ்வரி கேட்குறாங்க, "என்னப்பா அவசர அவசரமாக வர கூப்பிட்ட? நானும் ஓடி வந்தேன். ஏதாவது பிரச்சனையாப்பா?" ராஜராஜா சொல்கிறாரு, "அம்மா, எதுவும் பிரச்சனை இல்லைம்மா. பிரிஞ்சிருந்த நம்ம சொந்தம் ஒன்று சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு" அப்படின்னு. அப்போ பரமேஸ்வரி சொல்கிறாங்க, "சொல்லுப்பா, என்ன வாய்ப்புன்னு? அந்த வாய்ப்பையும் நம்ம பயன்படுத்திடலாம்." ராஜராஜா சொல்றாரு, "அம்மா, நீ உன் பேரனை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என்ன? பிரிஞ்சு போன சொந்தம் ஒன்று சேர்ந்துரும்ல." அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாருப்பா, சாமுண்டீஸ்வரி கோவப்படுவாளேப்பா, என்னப்பா பண்றது?" ராஜராஜா சொல்றாரு, "அம்மா, நீங்க பொண்ணு கேட்டு வீட்டுக்கு வாங்கம்மா. சாமுண்டீஸ்வரி அப்படி என்ன பேச போறான்னு நானும் பார்த்துறேன். இங்க பாரும்மா, நானும் என் பொண்ணுங்களுக்கு அப்பா தான். என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நானும் தான் யோசிப்பேன். அதனால நீ பொண்ணு கேட்டு வாம்மா. அவ என்ன பேசுறா அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு. பரமேஸ்வரி சொல்றாங்க, "ஏன்பா, நான் வீட்டுக்கு வந்தாலே அவ என்னை கொன்னுடுவாப்பா. இங்க பாருப்பா, என் மேல படுற காத்தே அவ மேல படக்கூடாது அப்படின்னு அவள கோவத்துல இருக்கா. நான் கண்டிப்பா வந்தேன்னா அவ ரொம்ப கோவப்படுவாளேப்பா." ராஜராஜா சொல்றாரு, "அம்மா, அதெல்லாம் கோவப்பட மாட்டா. நீங்க வந்துட்டு பொண்ணு கேளுங்க. அம்மா, அதோட நீங்க தனியா வராதீங்கம்மா. கொஞ்சம் 4 பேரை கூட்டிட்டு வாங்க. அப்பதான் அவங்க உங்களுக்கு ஆதரவா பேசுவாங்க. அப்பதான் அந்த சாமுண்டீஸ்வரியால எதுவும் பேச முடியாது" அப்படின்னு. இதை கேட்டதோட பரமேஸ்வரியும், "சரிப்பா, நீ சொல்ற மாதிரியே 4 பேரை கூட்டிக்கிட்டு நான் பொண்ணு கேட்கறதுக்காக வரேன். நீயே சொல்லிட்டியல்ல, இனிமே எனக்கு என்ன கவலை? நீ எனக்கு ஆதரவா இருப்ப. இங்க பாருப்பா, நான் வந்துட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட பொண்ணு கேட்குறேன். அவ அப்படி என்ன பேச போறா அப்படிங்கிறத நானும் பார்க்குறேன். உனக்கு ஒன்று தெரியும் பாப்பா, என் அப்பா முருகன் கார்த்திக்கும் ரேவதிக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டான். அதனால கண்டிப்பா அவங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம் நடக்கும்." ராஜராஜா சொல்றாரு, "அதான் முருகனே சொல்லிட்டாரே, இனிமே சாமுண்டீஸ்வரியால என்ன பண்ண முடியும்? இனிமே அவங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம் நடக்கும். இதை யாராலையும் தடுக்க முடியாது" அப்படின்னு நம்ம ராஜராஜா சொல்றாரு. பரமேஸ்வரி சொல்றாங்க, "ஒரு தலைமுறையில ஒன்று சேராத குடும்பம் 2வது தலைமுறையில ஒன்று சேரப் போகுது. நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு. அப்ப நம்ம ராஜராஜா சொல்றாரு, "அம்மா, அந்த கார்த்தியோட மனைவி இறந்துட்டா அப்படின்னு கேள்விப்பட்டேன்.
இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பையன் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவன்கிட்ட என்ன அழகில்லையா, அறிவில்லையா, பணம் இல்லையா? அவன் ஒரு கோடீஸ்வரன். அவனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல நான் ரொம்ப பெருமைப்படணும். பாட்டி நீங்கள் வந்துட்டு பொண்ணு கேளுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. உடனே பரமேஸ்வரி சொல்கிறாங்க, நீயே சொல்லிட்டியல்லப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானே எனக்கு தெரிஞ்சவங்களை கூட்டிக்கிட்டு நான் பொண்ணு கேட்டு வரேன் அப்படின்னு சொன்னதோட ராஜராஜாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்புறமா சீனை செட் பண்ணி வீட்டை காமிக்கிறாங்க. வீட்டில் நம்ம சாமுண்டீஸ்வரி ஜாலியாக உட்காந்து இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பரமேஸ்வரி அங்கே வந்து நிற்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி நேராக பரமேஸ்வரியை பார்த்ததோட செம டென்ஷன் ஆகுறாங்க. பரமேஸ்வரி வீட்டுக்குள்ளே நடந்து வராங்க. சாமுண்டீஸ்வரி டக்குன்னு, ஏய் எங்கே வர, அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஆனால் நம்ம பரமேஸ்வரி கேட்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கும் வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததோட சாமுண்டீஸ்வரி செம்ம டென்ஷனாக கோவமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் வீட்டுக்குள்ளே வருவ? என் வீட்டுக்குள்ளே யார் வேணாலும் தட்டை எடுத்துக்கிட்டு வரலாமா? இது ஏன் வீடு. இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னா என்கிட்ட அனுமதி வாங்கிட்டு மட்டும்தான் என் வீட்டுக்குள்ளே வரணும். வீட்டுக்குள்ளே வரத்துக்கு உனக்கு யாருடைய அனுமதி கொடுத்தது அப்படின்னு சொன்னதோட நம்ம சாமுண்டீஸ்வரி சொன்னதை கேட்டுட்டு பரமேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, இந்த வீட்டுக்குள்ளே வரத்துக்கு எனக்கு யார் உரிமை கொடுக்கணும்? இது என் பிள்ளையோட வீடு, என் பேத்திங்க இருக்காங்க. இந்த வீட்டுக்கு வரத்துக்கு எனக்கு யாரும் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. 25 வருஷமா இல்லாத உறவு இப்போ எங்கேருந்து வந்துச்சு உனக்கு? மரியாதையா அசிங்கப்படாமல் இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு பக்கத்தில் உள்ளவங்க, என்னம்மா இது, வீடு தேடி வந்திருக்காங்க, நீ என்னம்மா இப்படி பேசுகிற அப்படின்னு. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, நானா வர வர சொன்னேன், இவங்களா வந்து அவமானப்படுறதுக்கு நான் என்ன பண்ணுறது? இந்த வீட்டுக்குள்ளே வரத்துக்கு என்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் வரணும். என்கிட்ட அனுமதி இல்லாமல் வீட்டுக்குள்ளே வந்துட்டு அசிங்கப்படுறதுக்கு நான் பொறுப்பாக முடியாது அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி பரமேஸ்வரியை பார்த்ததோட செமையாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் ராஜராஜா, மயில் வாகனம், அப்புறம் பொண்ணுங்க எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. அப்போ எல்லாரும் பரமேஸ்வரியை பார்த்துட்டு ஷாக் ஆகி நிற்கிறாங்க. பரமேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, என் பேத்திகளை பார்க்குறதுக்கு யாரும் எனக்கு அனுமதி கொடுக்க தேவையில்ல அப்படின்னு. அப்போ தான் நம்ம ரேவதி நேராக பரமேஸ்வரியை பார்த்துட்டு, இவங்க தான் என் பாட்டியா? எங்கள் அப்பாவை பெற்ற அம்மா இவங்க தானா? இத்தனை வருஷமாக இருந்துட்டு இப்போ தான் வந்து எங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு இப்போ ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா பேசிக்காக ரேவதி ரொம்ப நல்லவங்க. அதான் பாட்டியை பார்த்ததோட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் ராஜராஜா வந்துட்டு நேராக அவங்க அம்மாவை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாரு. சாமுண்டீஸ்வரி நேராக பரமேஸ்வரியை பார்த்துட்டு, இங்கே பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ இந்த இடத்த விட்டு போகலைன்னா அப்புறம் என் துப்பாக்கி தான் பதில் சொல்லும் அப்படின்னு. இது கேட்டதோட பரமேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். நான் வந்துட்டு உன் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். என் பேரை கார்த்திகி, உன் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு செம்ம கோவம் வருது. ஸோ அதோட இன்னைக்கான எபிசோடை ரொம்ப ரொம்ப சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.